கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா சார்? இருக்கம்மா, சொல்லுங்க சார். இப்போ சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் சட்டமன்றம் கூடுவதற்கு கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் பணம் செலவிடப்படுகிறது. அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வாயை திறந்துட்டாரு அப்படின்னு ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா அவர்கள், அதே போல் செங்கோட்டையன் அவர்கள் ரவுண்டு கட்டி அவரை தாக்கிய விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் முதல்ல வெளியே போனால், யார் படத்தை வச்சுருக்கா, யார் படத்தை எடுத்துட்டா அப்படின்னு இவ்வளோ விவாதங்கள் போயிட்டுருக்கு. மக்கள் பிரச்சனை பேசப்படலை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவாதத்தை? இல்லை, அது ஓபிஎஸ் அவர்கள் அங்கே இபிஎஸோட தகராறாகி தனியாக ஒரு பெரிய ஒரு அணின்னு ஒன்று வச்சு அதெல்லாம் ஒன்றும் சட்ட ரீதியாகவும் ஒன்றும் வெற்றி பெற முடியல, அரசியல் ரீதியாகவும் ஒன்றும் வெற்றி பெற முடியல, மக்கள் மத்தியிலும் வரவேற்பில்லை. வேறு வழி இல்லாமல் 60 வருஷத்துக்கு முன்னால் நான் இருந்த திமுகவில் தாய் கட்சியில் இணைந்தேன், தாய் கழகத்தில் இணைந்தேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னார். சமீபத்தில் கூட வேறு ஒரு நிகழ்வில் பேசியிருந்தேன். இப்போ அவரே அவருடைய மகன் தாவேகாவுக்கு போனோம், ரவீந்திரநாத் அவர்கள் தாவேகாவுக்கு போனோன்னு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அவசரப்படாத, போக வேணாம்னு சொல்ல, அவசரப்படாத, கரெக்டாக பேசுகிறோம்னா நானும் கூட வரேன், என்னை மட்டும் இங்கேயே விட்டுட்டு போயிடாத, திமுகலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. கூடவே வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், இவருக்கு முன்னால் வந்தவர்கள், ஓபிஎஸ் உடைய அணியிலிருந்து வந்தவர்களும் நாங்களும் வந்தாலும் தாவேக்கு வந்துடுவோம். இன்றைக்கி இவங்கெல்லாம் இப்போ சட்டமன்றத்தில் திட்டிக்கிறாங்களா, நாளைக்கு நாளைக்குன்னா நான் சொல்கிறது வருங்காலத்தில் அவர்களும் கடலில் கலந்து விடுகிறார்கள், தூய சக்தி கடலில் கலந்து விடுகிறார்கள்னு வச்சுங்க. அப்போ இப்படிலாம் பேசுவாங்களா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்றே அம்மா அவர்கள் நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர் என்று அவரை அடையாளப்படுத்தினார்கள். அம்மா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. இப்போ கூட யாரோ பேசியிருக்காரு, மின்னலை முழுங்கி ஏதோ, ஆமாம் சார், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கக்கும் இதய துடிப்பை கொண்ட இபிஎஸ் அவர்களே அப்படின்னு சொல்லி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதாவது அவருடைய, ஆமாம், அதாவது எடப்பாடி அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய அவர் கொறடா என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற கொறடான்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார். அப்படி இருந்தால் தான், அப்படிலாம் துதி பாடினாதான் இபிஎஸ் அவர்களோடு இப்போ இருக்க முடியுன்ற நிலை உருவாயிருக்கு சார் அதிமுகவில். ஆமாம், அவருக்கு ஒரு முக்கியத்துவம். ஏங்க, நிறைய பேர் முன்னால் மந்திரிகளாக இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருந்தது. இப்போ இடம் காலியாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் பரதநாட்டியம், நமக்கு தெரிஞ்ச பரதநாட்டிய கலையெல்லாம் நம்ம காட்டினா தானே ஒரு மரியாதை இருக்கும் இங்கே. சரி, அவர் மின்னலெல்லாம் முழுங்குவார். அது ஓகே, கவலையாக இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. புதிய வகை மின்சாரம் தயாரிக்கிறாங்களா? அதாவதுமா மின்னல் முழுங்குறான்னு சொல்லி அதாவது ஷாக்குக்கு அடித்து ஏதாவது ஒன்று இருக்குது, தேவையில்லாத ஒரு வம்பில் மாட்டிக்க போகிறாருன்னு. ஏன்னா இவங்களை அவர் மின்னலை முழுங்குவார்னு நினச்சிட்டு ஒரு வாயை திறந்தோன்னா அதில் ஒரு 240 வோல்ட் மின்சாரத்தை வச்சுட்டான்னு வைங்க, ஒரு மின்னலை முழுங்குவார், மின்சாரத்தை முழுங்குவாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது என்னமோ சொல்கிறீங்க, இதய துடிப்பா, மின்சாரத்தை கக்கும் இதய துடிப்பு கொண்டு. ஆமாம், அது மின்சாரத்தை கக்கும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவர் சிடிஆர் நிர்மல்குமார் வேறு டென்ஷன் ஆகிட போகிறாரு. இல்லை, அவருக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிட போகுது. தமிழ்நாட்டில் அடிக்கடி அறிவிக்கப்படாத மின்வெட்டுலாம் இருக்குது. இதுக்கு நம்ம எங்கே போய் ஆந்திராவில் போய் வாங்கணுமா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்டு தனியார் நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு அப்படி தானே திமுக பண்ணுவாங்க. அந்த மின் தேவை வரும்போது அவங்க 3 ரூபா 4 ரூபாய்க்கு வீட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு கொடுக்குறோம் இல்லையா. கமர்ஷியல் பார்த்திங்கன்னா அதாவது தொழில் ரீதியில் 6 ரூபா 8 ரூபா வரும். 12 ரூபா 14 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. கேட்டால் டிமாண்ட் வெளி மாநிலங்கள். ஆமாம், அதாவது தனியார் நிறுவனங்களிடமிருந்து வாங்கும்போது அதில் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா கமிஷன் போயிடும். 12 ரூபா 14 ரூபாய்க்கு வாங்கி மக்களுக்கு 3 ரூபாய்க்கோ இல்லை கமர்ஷியலாக 6 ரூபாய்க்கோ கொடுத்தா அரசாங்கத்துக்கு நஷ்டம். அரசாங்கத்துக்கு நஷ்டம்னாலும் மக்களுடைய வரி பணம் தானே அது. ஆனால் அங்கே 2 ரூபா நமக்கு லாபம் ஒரு யூனிட்டுக்கு. ஸோ அது மாதிரி வரும்போது இது அந்த அது திமுக அதில் என்ன, வெள்ளம் வந்துச்சு, அப்பா வெள்ளம் வந்துச்சு, இந்த வெள்ள நிவாரணத்தில் ஒரு 5000 கோடி, வறட்சி, ஐயா வறட்சி வந்துச்சு, வறட்சியில் நம்ம ஒரு 3000 கோடி, மின்வெட்டு, மின் பற்றாக்குறை, ஐயா மின் பற்றாக்குறை வந்துச்சு, இதில் நம்ம ஒரு 2000 கோடி, முதல்ல வந்துச்சுன்னு 3 கோடி ரூபா கணக்கு பண்ணுவாங்க தானே, வராத முதலையே வச்சு அடையாறு ஆற்று கோத்தில். அது மாதிரி
அதாவது திமுக தான் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான கட்சி. அதுதான் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில் எப்படி வந்து அதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளும், நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக அவங்களுக்கு மக்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஆனால் இப்போ தான் இவங்க 3 மாதமாக வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் சரியாக அவங்களுக்கு அந்த ஊழல் மற்ற விஷயங்கள்லாம் வந்து செய்ய தெரியல தாவேக்கால. அதனால் இப்போது அங்கங்கே பேசு பொருளாகிட்டாங்க. கொஞ்சம் பழகுனாங்கன்னா அவங்களும் சரியாக இருப்பாங்க. ரெண்டாவது இந்த வெளியிலேருந்து ஊழல் ஜாம்பவான்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துட்டாங்கன்னா இவங்களும் அந்த அளவுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி பெற்று விடுவார்கள் என்று நாம் நம்பலாம். ஆக ஓட்டு போட்ட மக்களுக்கு அதே நிலைமை தான். அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி, ஓட்டு போட்ட மக்கள் அதே நிலைமையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஒன்றும் மாறல. ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. முதல்வர் எப்பவுமே டென்ஷனாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லி முதல்வர் எப்பவுமே டென்ஷனாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் பேசினார்ல சார், அதுக்கு வந்து உதயநிதி சொல்கிறாரு, ஆமாம் உங்கள் முதல்வர் டென்ஷனாக தான் இருப்பார், ஏன்னா சிபிஐ வழக்கு இடி வழக்கு எல்லாமே உங்கள் மேலேயும் இருக்குல்ல, டென்ஷனாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மேலேயும் தான் வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இருவரும் மாறி மாறி தங்களுடைய உண்மைகளை பகிர்ந்து கொண்ட தருணமும் சட்டமன்றத்தில் நடக்குது. 2 பேருமே டென்ஷன். பட் அவருக்கு முதல்வர் விஜய் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை விட இந்த விஷயத்தில் நான் வந்து உதயநிதி அவர்கள் பக்கம் தான், நான் அவருடைய ஆதரவாளர் இந்த விஷயத்தில். ஏன்னு கேட்டால் விஜய் அவர்கள் மீது ஏதோ 2-3 வழக்கு இருக்குது, அவர்கள் மீது 200-300 வழக்குகள் திமுக பக்கம் இருக்குது. உதயநிதி மீது மட்டும் சொல்லலை, திமுக மீது பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒவ்வொரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர்னு சொல்லக்கூடிய அந்த அப்போ அமைச்சராக இருந்த ஒவ்வொருத்தர் பேர்லேயும் ஒரு 5 வழக்கு 6 வழக்குன்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 வழக்கு 200 வழக்கு இருக்குது. அவங்க டென்ஷனாக இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. செங்கிப்பட்டி போகும்போது கூட எவ்வளோ சிரித்து அதில் கையெல்லாம் ஆட்டிகிட்டு போனார். போகும்போதும் வந்து சந்தோஷமாக போனார். திரும்பி வரும்போதும் காரில் ஏறி ஏதோ ஒரு பெரிய மாபெரும் சாதனை வந்து புரிஞ்சிட்டு வந்த மாவீரர் மாதிரி வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு வந்தார். அதை மாதிரி விஜயும் வந்து இருக்கணும் அப்படின்னு உதயநிதி எதிர்பார்க்குறாரு. நாங்கள் எவ்வளோ வழக்கு வந்தாலும் எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறது இல்லையே, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பாட்டில் சிரித்து தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஏன் இல்லாமல் அவர் டென்ஷனாக இருக்காருன்னு உதயநிதியை பார்த்து முதல்வர் விஜய் அவர்கள் டென்ஷனாக இல்லாமல் இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது வாய்ப்பு இவருக்கு இல்லை. அவர் 3வது தலைமுறையாக வந்திருக்கார். 3வது தலைமுறையாக அந்த அரசியல் ஊழல் தான் என்ன, அந்த ஊழலை எப்படி அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எப்படி எதிர்கொள்வது, நீதிமன்றங்களை எப்படி கையாள்வது, நமக்கு தீர்ப்புகளே எதிர்ப்பாக போனாலும் அதை வந்து எப்படி வந்து மக்களிடம் மடைமாற்றுவது, இதெல்லாம் வந்து அவர் 3 தலைமுறையாக இருக்கார். இவர் இப்போ தான் முதல் தலைமுறை. அதனால் நீங்கள் வந்து அது ஒப்பிடே வந்து சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் உதயநிதி அவர்களுடைய அனுபவத்தை நான் மெச்சுகிறேன். சார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீலிமிட்டேஷனுக்கு எம்பிக்கள் கூட்டத்தை தாவேக்கா கூட்டினாங்க இல்லையா, அது வந்து எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எம்பி இல்லை, இருந்தாலும் அவங்க செய்ததற்கான காரணம் என்னென்னா எதிரியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத அம்பலப்படுத்துறதுக்காக தான் செஞ்சாங்க. குறிப்பாக திமுகவின் நிலைப்பாடை கொண்டு வரதுக்காக தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பின்னணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே போல் முன்னாள் எம்எல்ஏ கனிமொழி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் குடும்ப கனிமொழி இல்லை, இவங்க இன்னொரு கனிமொழி சோமு, அவங்க சொல்கிறாங்க டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், அதனால தான் நாங்கள் வந்து அதில் வந்து கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஜகவுடன் கூட்டணி போயிடுவாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இருக்குது. சாச்சா, அப்படிலாம் கூட்டணிலாம் போக மாட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கு என்ன வெக்கமான ரோஷம்லாம் இல்லையான்னு. நீங்கள் ஏதோ ஒரு தடவை முன்னால் வாஜ்பாய் இருக்கும்பொழுது கூட்டணி போனாங்க அப்படிங்கிறதுனால இப்போவும் நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அப்போது பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான கலர் கண்ணாடி போட்டிருந்தார் கலைஞர். பார்க்கும்பொழுது அது மதவாத கட்சி இல்லை என்று தோன்றியது. ஆர்எஸ்எஸ் வந்து மிக ஒழுக்கமான சமூக இயக்கம்னு தோன்றியது, அதனால் சேர்ந்தாங்க. அப்புறம் அந்த கண்ணாடியை கரெக்டாக வந்து கருப்பு கண்ணாடியை மாற்றினோன்னா அது மாறிப்போச்சு. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து போய் கூட்டணிலாம் சேருவார்கள் என்று இதெல்லாம் வந்து அனாவசியமான அபாண்டமான பழி போடக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு கால் அந்த அந்த வாக்கெடுப்பு வரும்பொழுது அந்த பாராளுமன்றத்தில் அவர்கள் வந்து வெளியேறி விடுவார்கள். மறைமுக ஆதரவு அதான் அப்படி தான் அர்த்தம். அவங்க கோபமாக வெளியேறிடுவாங்க, கோஷமிட்டு கொண்டு வெளியேறி விடுவார்கள். அப்போது இது வந்து இன்றைக்கி ஒன்றும் புதுசு இல்லை.
லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் இருக்கும்பொழுது இந்த ராஜமானிய அந்த ஒரு மசோதா பாஸ் ஆகும்போது திமுக அதை எதிர்த்தது, கொள்கை ரீதியாக எதிர்த்தது. ஆனால் அதே சமயம் அப்போ காங்கிரஸ் அரசு அதை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, கரெக்டாக அந்த வாக்கெடுப்பு இது நிறைய நான் பேசியிருக்கேன். வாக்கெடுப்பு வரும்போது அவருக்கு அர்ஜெண்ட்டாக வந்து போக வேண்டியது, பாத்ரூம் வந்துருச்சு அவருக்கு. அந்த சமயம் பார்த்து அந்த பெல் அடிப்பாங்க அந்த வாக்கெடுப்பு, வெளியில் போனார். பாருங்கள் அவருடைய பாருங்கள், அதுதான் அரசியல் இதுன்னு. அவர் போயிட்டு அந்த ஒரு இயற்கை உபாதையை முடித்து விட்டு உள்ளே வருகிறார். வாக்கெடுப்பு முடிந்து விட்டது, மசோதா பாஸ் ஆகிவிட்டது. என்னங்க நான் வரத்துக்குள்ளே பாஸ் பண்ணிட்டீங்களே, வருத்தப்பட்டேன். அங்கே வெளியில் நின்றுட்டு பாஸ் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருக்கேன். ஸோ இது வந்து மேலிடம் சொல்லாமலா செய்திருப்பார். இது வந்து திமுகவோட ஸ்டைல். கூட்டணி சேரணும்னு அவசியம் இல்லை, அந்த புரிதல் இருக்கணும். பாஜகவை பொறுத்தவரை அவங்க என்ன பார்ப்பாங்க, அந்த மசோதா நிறைவேற வேண்டும் என்று தான் பார்ப்பார்கள். திமுக ஆதரித்தால் சரி, ஆதரிக்கலைன்னா எதிர்க்காமல் இந்த மாதிரி மறைமுகமாக ஒரு ஆதரவுனாலும் அவர்களுக்கு அது லாபமாக இருக்கும். அரசியலில் வந்து எல்லாமே லாப கணக்கில் எழுதிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. இது நடக்கத்தான் போகிறது. டீலிமிட்டேஷனுக்கு வந்து திமுக வரையறை முதல்ல அப்போ அந்த டீலிமிட்டேஷன் ஆரம்பித்த போது அப்பொழுது முதல்வராக இருந்த ஸ்டாலின் எவ்வளவு வன்மையாக அதை கண்டனம் செய்தார், எதிர்த்தார். அந்த பேப்பர்லாம் ஆமாம் கொளுத்தினார். இப்போ என்னாச்சு, இன்றைக்கி என்ன பெரிய ஆகும். அப்போ சொல்லும் போதும் தமிழ்நாட்டுக்கு வந்து 39 பதில் 59 இடங்கள் சொன்னாங்க. இப்போது அதே 39 பதில் 59 இடங்கள் தான் சொல்கிறாங்க. அன்றைக்கி உத்தரப்பிரதேசத்துக்கு 80ன்னு சொன்னது வந்து 120ன்னு சொன்னாங்க. இன்றைக்கும் ஒரு உதாரணத்துக்காக நான் ஒப்பிடுறேன். ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையே. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஒத்துக்காதது இன்றைக்கி ஒத்துக்கிறதுக்கான காரணம் என்ன? சரி, நீங்கள் அதுக்கு போகலை. நீங்கள் அங்கே போயிட்டு வந்து இப்போ அவங்க கனிமொழி சோமு அவர்கள் சொன்னார் போல் வந்து நாங்கள் வந்து அதை மறுபரிசீலனை செய்வோம்னோ இல்லை நாங்கள் அதை பரிசீலனை செய்து பதில் சொல்வோம்னு போயிருக்கலாமே. அதை வந்து புறக்கணிக்க மொத்தமே 19 பேரோ 20 பேரோ தான் போயிருக்காங்க. 57 பேர் ராஜ்யசபா எம்பிகள் சேர்த்து 39 + 18 ஒன்றுமோ. அதில் அவங்களும் வந்து இதில் தாவேகாவும் நாடகம் ஆடியது. காவிரி விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல. ஆமாம், இன்ஃபேக்ட் ரொம்ப முக்கியமானது அதுதான் சார். இது காங்கிரஸ்க்காக கூட கூட்டியிருக்காங்கன்னு கூட நம்ம பார்க்கலாம்ல சார். காங்கிரஸ் அவங்க என்ன நிலைப்பாடு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கல்ல. யார்? திமுக என்ன நிலைப்பாட்டில் இருப்பாங்க, ஒருவேளை மனம் மாறி வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி. இல்லை இப்போ காங்கிரஸ் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாச்சுன்னா அவங்க ஏங்க திமுக பக்கம் வரப்போகிறாங்க? வரமாட்டாங்க. இப்போ அதே மாதிரி டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்துக்கு சப்போர்ட் தேவையில்லை சார். இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ அப்படி பார்க்க போனால் காங்கிரஸுக்கு வந்து இப்போ தாவேகாவிலிருந்து வந்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்காரர் தானே ராஜ்யசபாக்கு எம்பியாக போட்டாங்க. அப்போ இருக்கக்கூடியவங்க இன்னொன்று இந்த டீலிமிட்டேஷன் நிறைவேற்றக்கூடாதுன்றது காங்கிரஸ் நிலைப்பாடு இல்லை. ஸோ அப்போ அதான் சொன்னேன். இப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக இருப்பதால் தாவேகா வந்து காங்கிரஸை அரவணைத்து போக வேண்டும், காங்கிரஸை வெளியில் மறுபடியும் திமுக பக்கம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் அதை நடத்தினார்கள். திமுக அங்கே ஏன் போகலன்னா, எல்லாமே ஏதோ சொல்லுவாங்க, ஆதாயம் இல்லாத செட்டி ஆத்தோட போக மாட்டார்னு சொல்லி ஒரு கிராமத்து பழமொழி உண்டு. அதுமாதிரி திமுக ஏன் போகலைன்னா, அங்கே போனால் அது காங்கிரஸுக்கு ஆதரவாக அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. காங்கிரஸுக்கு வந்து ஏதோ நம்ம இல்லைன்னா திமுக இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க போகாமல் விட்டாங்க. ஆக இதுதான் முக்கியமானது. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து காவிரிக்கு கூட்ட வேண்டியதை வந்து தாவேகா அரசு கூட்ட தவறி விட்டது, கூட்டவில்லை. கேட்டால் நாங்கள் தான் தீர்மானம் போட்டோமே அப்படின்ட்டாங்க. இப்போவும் வந்து இந்த டீலிமிட்டேஷன் வந்து எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்க தாவேகா அரசு. தீர்மானம் போடுறேங்கிறாங்க, எதிர்க்கிறேங்கிறாங்க. என்ன காரணத்தினால் எதிர்க்கிறார்கள்? அந்த இப்பொழுது உள்ள அந்த வரைவு திட்டத்தில் எது வந்து தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடியது? அதான் RS பாரதி சொன்னார் சார். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கூட்டம் போட்டால் நாங்கள் போய் என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டார்ல சார். சரி, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அந்த பிரச்சனை. இவங்களுக்கு எல்லாமே புரியுது, அதான் பிரச்சனை. ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு. அங்கே ஒன்றும் புரியலன்றது பிரச்சனை, இங்கே வந்து ஓவராக புரிஞ்சு வச்சுருக்காங்க, அதனால் பிரச்சனை. மொத்தம் தமிழ்நாட்டு மக்கள் நலனை பற்றி யாரும் கவலைப்படல, அவங்கவுங்களுக்கு தான் பார்க்குறாங்க. இது நான் தெளிவாக கேட்குறேன். இந்த டீலிமிட்டேஷன் மக்கள் இதில் எந்த விதத்தில் தமிழ்நாடு
என்ற அமைப்பு தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறார்கள்? தாவேக அரசு ஏதாவது வாயை திறந்துருக்கா? அன்றைக்கி திமுக அரசு மட்டும் வாயை திறந்ததை பேப்பரை கொளுத்தினாலும் ஒரு தீப்பெட்டி இருந்தால் யார் வேணாலும் கொளுத்தலாம். இதே தான் திமுகவும் பண்ணுச்சு. நம்ம வந்து திமுகவை ஆதரித்து பேசலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்க தான் வந்து இந்த எதிர்ப்புனா சும்மா எதிர்ப்பு அப்படின்னு ஒரு ஷோவுக்காக அந்த எதிர்ப்பு பண்ணாங்கன்னா, நீங்கள் எதுக்காக எதிர்ப்பு? இவங்க ஏன் எதிர்ப்புனா, இப்போ காங்கிரஸ் எதிர்க்குது. இப்போ காங்கிரஸோடு இவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால் இதை எதிர்த்து தான் தீர வேண்டும். ஸோ இன்னொன்று, டிவிக்கு எப்போதுமே தன்னுடைய சுயநலத்தை கருத்தில் கொண்டு தான் செயல்படுதா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு. ஏன்னா இப்போ அந்த அர்ச்சனா அவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா, கல்பாத்தி அகோரம் அர்ச்சனா அவங்களுக்கு பதவி வழங்கியிருக்காங்க. அறநிலையத்துறை அறங்காவலர் குழுவுள்ள ஒரு தேர்வு செய்யக்கூடிய ஒரு நபராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து திரைத்துறையை சேர்ந்தவர்களை பதவி கொடுத்து அவங்கள அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னும் போது இது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஆமாங்க, இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் யாரும் வந்து மற்ற துறைகளுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. வேறு தொழில் முனைவோர்கள்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருமே சினிமாவில் நடிக்க போயிடுவாங்க. ஏன்னா சினிமாவில் துணை நடித்தா கூட ஒரு அமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது யாருங்க விடுவாங்க? எப்படியாவது வந்து யாருக்கிட்டையாவது கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்தாவது ஒரு துணை நடிகராக ஒரு சின்ன ஒரு ரோல்லையாவது வரணும்னு தான் தமிழ்நாட்டு மக்களை எப்படி தமிழ்நாட்டு இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிறார்கள். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம் வந்தது, ஒரு வழியாக வந்தது. ஓடிச்சு ஓடலைங்கிறாங்க, ஓடிச்சுன்னாங்க, ஓடலைன்னாங்க. அதெல்லாம் விட்டு விடுங்க, அது அவங்களோட பிரச்சனை. அது சமயத்தில் வந்து சலவைக்காக வந்து இவ்வளோ ஓடிச்சு அவ்வளோ ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க. கம்மியாக ஓடினது அதிகம்னுவாங்க, அதிகமாக ஓடினது ஜனநாயகன் படத்தை பார்த்து விட்டு ஒரு இளைஞர், ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு பையனும் அவரும் ஒரு 16 வயது 22 வயது வாலிபர் ஒருவரும் 16 வயது சிறுவனும் சேர்ந்து அவருடைய நண்பர் அவங்க நண்பர் கிட்டத்தட்ட அதே வயதில் இருக்கக்கூடிய ஒருவரை வந்து ஜனநாயகன் படத்தில் மாண்புமிகு முதல்வர் அன்றைய ஹீரோவான அவர் வந்து சுத்தியலால் ஒருத்தரை வில்லனை அடித்து அதுக்கப்புறம் அருவாளால் கழுத்தை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து ருசித்து பார்த்து விட்டு அப்படி ஒரு லேசாக ஒரு நாட்டியம் ஒன்று ஆடிட்டு ஒரு டான்ஸ் அப்படி சும்மா ஒரு கிண்டலாக பாத்தியா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே செய்திருக்கிறார். ஒரு கொலை நடந்திருக்கிறது. அவர்களை அந்த மாணவர்களை அந்த இளைஞர்களை வந்து கைது செய்து விட்டார்கள். அவங்களை கேட்டபோது ஏன் அப்படிலாம் அதை வந்து ரீல்ஸ் வேறு எடுத்து போட்டிருக்காங்க. இந்த ரீல்ஸ் மோகம் எங்கெல்லாம் வருது பாருங்கள், கொலை செய்வது மட்டும். அப்போது அதே மாதிரி வந்து டான்ஸ் ஆடினாங்க, அதே மாதிரி ரத்தத்தை ருசித்து பார்த்தாங்க. என்னன்னு கேட்டால் ஜனநாயகன் படம் பார்த்தோம், அதே மாதிரி பண்ணணும். இத்தனைக்கு அவங்க மூவருமே நண்பர்கள், ஏதோ ஒரு கருத்து வேற்றுமை. அது அநேகமாக ஏதாவது போதைப்பொருள் விஷயமாக இருக்கும். ஏன்னா அந்த போதைப்பொருள் வரும்போது தான் அந்த நட்புக்கு இப்பெல்லாம் ஒன்றுமே கண்ணு தெரியாது. எதிரில் இருக்கவங்க யார், அப்பாவா அம்மாவா வயதானவர்களா குழந்தையா கண்டிப்பாக ஆணா பெண்ணா எதுவுமே தெரியாத இருக்குது இந்த போதைப்பொருள் தான். அப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இளைஞர் சக்தியை எங்கே கொண்டு போகிறீர்கள்? இதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை பார்த்து விட்டு ஒரு கொலையே செய்து அதை வந்து இந்த ரத்தத்தை ருசித்து பார்ப்பதை அவன் நடித்து காமிச்சு ரீல்ஸு போடுறான்னா, அடுத்தது வந்து அமைச்சர் ஆகணும்னா என்ன செய்யணும்? அமைச்சரானால் பெரும் கோடீஸ்வரர் ஆகலாம். அப்போ அமைச்சர் ஆகணும்னா என்ன செய்யணும்? ஒரு படத்தில் போய் நம்ம நடிக்கணும். இப்போ இந்த பக்கம் விஜய்க்கு எதிராக அந்த பக்கம் அநேகமாக புதிதாக தனுஷ் அவர்கள் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது. அவன் என்ன பண்ணுவான்? இங்கே இல்லைன்னா தனுஷ் படத்தில் போய் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். இல்லை அடுத்தது சிவகார்த்திகேயன் வருவாரா, விஜய் சேதுபதி வருவாரா, சூர்யா வருவாரா? ஆக இங்கே வேறு திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அரசு பதவிகள்னு சொல்லி சார் என்ன தகுதியில் போட்டிருக்காங்க சார்? ஒரு அறநிலையத்துறை அப்படின்றது வக்பு வாரியம் எப்படியோ அதுக்கு இணையான ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம். அதில் சென்சிட்டிவான விஷயத்தில் இப்படி ஏன் விளையாடுறாங்க? இப்போ ரூட் ஜெகதீஷ்க்கு வந்து என்ன தகுதி? அவருக்குள்ள தகுதிகளை வந்து நிறைய சொல்கிறாங்க. அவருக்கு தகுதிகள் அதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையாக வந்து பேசக்கூடிய தகுதிகளாக நமக்கு தெரியல. நம்ம காதில் விழுறதெல்லாம் வந்து வித்தியாசமாக வருது. அது அந்த மாதிரி தகுதிகள் அவர் வந்து ஏதோ எம்ஏ இங்கிலீஷு, எம்ஏ எக்கனாமிக்ஸு 2 எம்ஏ படிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. எம்ஏன்னு சொல்கிறாங்க, 2 எம்ஏ. அந்த மாதிரி அவருக்குன்னு சில தகுதிகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தகுதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த விஷ்ணு ரெட்டின்னு பக்கத்து வீட்டுக்காரர் ஆலோசகர்னு அவருடைய மச்சான் அனில் ரெட்டி யாருன்னா ஜெகன் ரெட்டிக்கு வேண்டியவர். கனிம வளங்கள்லாம் கடத்துறதுல ஆந்திராவில் வந்து அவர் வந்து பல வழக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இவர்கள் வந்து தகுதி என்று எதை கருதுகிறார்கள் என்பதே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. விஜய் அவர்களுக்கு வேண்டியவர்கள், விஜய் அவர்களுக்கு தெரிந்தவர்கள், விஜய் அவர்களுடன் திரைப்படத்தில் ஏதோ ஒரு வகையில் தயாரிப்பாளராகவோ துணை நடிகராகவோ மேக்கப் மேனாகவோ இல்லை ஓட்டுநராகவோ இப்படி இருந்தவர்கள். இதை விஜயை சுற்றித்தான் வந்து அந்த கட்சியே நடக்கிறது. கட்சி நடக்கிறதால ஆட்சியும் அப்படி தான் நடக்குது, நிர்வாகம். அப்போ அந்த நிர்வாகத்தில் நீங்கள் வந்து அவர்களுக்கு என்ன அனுபவம் இவர்களுக்கு என்ன அனுபவம்லாம் கேட்குறதுல அர்த்தமே இல்லை. இன்னும் அதான் நான் சொன்ன மாதிரி வேற ஒரு நிகழ்வில் சொன்ன மாதிரி இன்னும் விஜயுடைய தயாரிப்பாளர்கள், அவர் படம் தயாரிப்பாளர்கள் இன்னும் யார் யாருக்கு என்ன, அதாவது பாக்கி இன்னும் விட்டு போயிருக்கிறது என்று பார்த்து அவர்களுக்கெல்லாம் என்ன பதவி என்பது ஒரு இப்போ குறைந்த விரைவில் வந்து அறிவிக்கப்படலாம் அந்த படத்தை தயாரித்தவங்களுக்கெல்லாம். இப்படி தான் வந்து போவதே தவிர அதாவது திரைப்படத்தையே வந்து ஒரு வாழ்க்கையாகவும் ஒரு ஆட்சியாகவும் ஆக்கிவிட்டார்கள் என்பது தான் நம்மளுடைய இது. திரைப்படமே கூடாது என்று நம்ம சொல்லவில்லை. ஏன்னா திரைப்படங்கிறது ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கம். ஆனால் அதுவே வாழ்க்கை ஆகிவிடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டியவர் முதல்வர் விஜய் அவர்கள் தான். மற்றவர்கள் புரிந்து கொள்வதை விட அவர் புரிந்து கொண்டால்தான் வந்து அதாவது ஆட்சியில் காட்சி மாற்றம் ஏற்படும். நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு சொல்லலை, காட்சி மாற்றம் ஏற்படணும்னு சொல்கிறோம். ஆனால் காட்சி மாற்றம் ஏற்படாமலே இப்படியே இது நகர்ந்தால் ஆட்சி மாற்றத்துக்கு அது வழிவகுத்து விடும். அதுதான் நம்ம சொல்கிறோம். பார்ப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். தமிழ்நாடு எவ்வளவோ துன்பங்களை சந்தித்து இருக்கிறது, சவால்களை சந்தித்து இருக்கிறது. இதையும் தானே சமாளித்து பார்ப்போமே. கண்டிப்பாக சவாலே சமாளி என்று நினைப்போம். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.